ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 3 ஸ்பூன் ரவையை ஊற வச்சுக்கணுங்க. அதிலே அவளை நல்லா கழுவி 3 டைம் கழுவிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே உப்பை கையிலெல்லாம் தொடக்கூடாதுங்க. ஸ்பூன் தான் போட்டுக்கணும். உப்பு, நெய் இதெல்லாம் கையில் தொடக்கூடாது. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்குறேங்க. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு. நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். கேரட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. பச்சை மிளகாலாம் குழந்தைங்க வாயில் தட்டுப்படும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பொடியே வேறு போட்டு பண்ணுறோங்களா, அது காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு. இதை நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுக்கணும். 1/4 மூடி தேங்காய் வணக்கிட்டு பெருங்காயமும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்களாம் சாப்பிட்லான்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இது சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க. இந்த அவலில் எவ்வளோதான் டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் நான் இப்படி செஞ்சு பார்த்தேன். இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி நமக்கு என்ன சைஸ் உருண்டை தேவையோ பிடிச்சிக்கலாம். நான் பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கிட்டேன். இப்படி பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி எனக்கு இலை ஒன்று இருந்துச்சு. அதை நான் இலையில் போட்டுக்கிட்டேன். இலையில் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. இதுக்கு நிறைய அவல் மார்க்கெட்டில் நிறைய அவல் வந்திருக்கு, சிறுதானிய அவல்லாம். நம்ம அதுலேயும் பண்ணலாம். எல்லா அவல்லையும் இதே மெத்தடை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பூங்கார் அவல், சிகப்பரிசி அவல், நிறைய அவல் இருக்குது இல்லைங்களா. அதில் எது நமக்கு கிடைக்குதோ பிடிச்சிருக்குதோ அதை பண்ணிக்கலாம். வித்தின் 5 மினிட்ஸில் அவ்வளோ ஊற வச்சா 5 மினிட்ஸு செஞ்சிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இதில் நான் இட்லி பொடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப கடையை விட டேஸ்டியாக இருக்கும் அந்த இட்லி பொடி. இட்லி பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. எல்லா கொழுக்கட்டையும் இதில் போட்டு 2 கைப்பிடியும் பிடிச்சிட்டு நல்லா சுற்றி சுற்றி விட்டோம்னாக்க நல்லா ஃபுல்லாக பரட்டிக்கலாம். பரட்டிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சுவையாக இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.